அண்மை செய்தி, ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அதற்கான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் சொல்லுங்க. வணக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது வருகிற ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை தீவுத்திடலை சுற்றி 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கார் பந்தயம் நடத்தும் போது மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் FIA எனும் சர்வதேச அமைப்பு ஒப்புதல் பெறப்பட்டதா, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் செல்ல எடுத்த நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றதுக்கு அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆகஸ்ட் 31 நடக்க போகிற பந்தயம் மதியம் 12 மணிக்குள்ளே அந்த FIAன்ற ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் முன்னாடியே 12 மணிக்குள்ளே வாங்கிடணும். அது வாங்கிட்டா எந்த தடையும் இல்லாமல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றத முதன்மை அமர்வு ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறையமாக அவங்க என்ன சொன்னாங்க, முதன்மை அமர் நீதிபதி ஒரு உத்தரவு மட்டும் கேட்டிருந்தார். கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஒரு அஃபிடவிட்டாக போட சொன்னாங்க. அந்த அஃபிடவிட் அண்டர்டேக்கிங்காக போட்டு அந்த அஃபிடவிட்டில் எந்த ஒரு இதுவும் இருக்காது, எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இருக்காது, அதுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் போலீஸ் தரப்பில் கொடுப்பாங்கன்ற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லைசன்ஸ் அன்னைக்கு ஆகஸ்ட் 31 ஃபங்க்ஷன் நடக்குது, கார் ரேஸ் நடக்க போகுது. அன்னைக்கு காலை இன்ஸ்பெக்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, FIA லைசன்ஸ் கொடுத்துருவாங்கன்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 12 மணிக்குள்ளே லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபார்முலா 4 எந்த தடையும் இல்லாமல் தொடரலான்றது நீதிமன்றம் தெளிவாக ஒரு ஆணை போட்டு. நன்றி. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எந்தவித தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பந்தயத்தை நடத்தலாம் என்றும் ஒரு நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. போட்டி நடைபெறும் நாளன்று 12 மணிக்குள் இந்த FIA அமைப்பிடமிருந்து அனுமதி சான்றிதழை பெற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மருத்துவமனை, ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் போட்டியை நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த காட்சிகளையும் பார்த்தோம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடத்த எந்தவித தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். இந்த வழக்கை பொறுத்தவரை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி PB பாலாஜி அமர்வில் இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு, இயல்பான போக்குவரத்து ஏற்பாடு, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இல்லாமல் செல்வது உள்ளிட்டவற்றுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் இந்த பிற்பகல் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது FIA சான்று குறித்து மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என
அரசு தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போது குறுக்கிட்ட தலைமை வழக்கறிஞர் பந்தயம் நடக்கும் தினத்தன்று காலையில் தான் FIA ஆய்வு செய்யும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து FIA சான்று நகலை மனுதாரர் தரப்புக்கு வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை தீர்ப்புக்காக இன்று மாலை 4:30 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி BB பாலாஜி அடங்கிய அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேலும் FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பந்தயத்தை நடத்தலாம் என்ற உத்தரவையும் தற்போது நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் போக்குவரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதனை முன்னிட்டு இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கவும் 6 வாரங்கள் நேரம் ஒதுக்கப்பட்டு வழக்கின் விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாள் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி கார் பந்தயம் நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று தற்போது உறுதியாகி உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.